வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு மினி பைட்ஸ்ல இன்டீஜர் நம்பர்ஸ்குள்ள டிவைட் ஆப்ரேஷன் பண்ணும்போது C# எப்படி பிஹேவ் ஆகும் அப்படிங்கறத ஒரு டெமோ ப்ராஜெக்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நாம யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் இந்த மாதிரி பல்வேறு சோசியல் மீடியாக்களையும் அவைலபிளா இருக்கிறோம். மறக்காம அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை நம்ம எடுத்துக்குவோம். இந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல 2 இன்டீஜர் நம்பரை நான் வாங்கி அதுக்குள்ள டிவைட் ஆப்ரேஷன் பண்ண போறேன். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டோட்டல் மார்க்ஸையும் டோட்டல் சப்ஜெக்டையும் வச்சு அதுக்குள்ள ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு கோட் எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு 423 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதே போல டோட்டல் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிளை போட்டுக்கிறேன். அதுக்கு 5 அப்படின்னு போட்டுக்கிறேன். 5 சப்ஜெக்ட்ல 423 மார்க் ஒருத்தன் எடுத்திருக்கான். இதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பொதுவாக ஆவரேஜ் அப்படின்னு போடும்போது டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை டோட்டல் சப்ஜெக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை டோட்டல் சப்ஜெக்ட் போட்டு அது வர்ற ரிசல்ட்டை ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற வேல்யூ என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன், என்னன்னு கண்டுபிடிங்க. பொதுவா இதுக்கு நமக்கு 84.6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் வேணும். ஏன்னா 423 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 84.6 அப்படின்னு வரும். ஆனா இந்த 84.6 அப்படிங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூ, அதாவது ஒரு ஃப்ளோட், டெசிமல் ஃபிராக்ஷன் உள்ள ஒரு வேல்யூ. ஆனா டோட்டல் மார்க்ஸ், டோட்டல் சப்ஜெக்ட், ஆவரேஜ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஒரு இன்டீஜர் வேல்யூக்குள்ள, அதாவது இந்த டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை டோட்டல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்டீஜரை நம்ம டிவைட் பண்ணா கன்ஃபார்மா அதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டீஜரா தான் இருக்கும். ஸோ இன்டீஜர்னு பாத்தீங்கன்னாலே இந்த ஃபிராக்ஷனல் வேல்யூ உங்களுக்கு வராது. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், இதனுடைய அவுட்புட் பாருங்க 84னு வந்திருக்கு ஆவரேஜ் மார்க்ஸ். ஆனா 84.6 தானே வரணும். ஏன் 84 வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டீஜருக்குள்ள நம்மளால ஃபிராக்ஷனல் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், இதை இன்டீஜர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் ஃப்ளோட் அப்படின்னு மாத்தினா ஒர்க் ஆகுமேன்ட்டு. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்த்தலாம். இதை ரன் பண்ணலாம். இதை ரன் பண்ணிட்டோம். இப்பயும் பாருங்க 84 தான் வருது. ஏன்னா நீங்க என்னதான் வந்து இந்த ஆவரேஜ்ங்கிறத ஃப்ளோட்னு மாத்தினாலும் இது 2 இன்டீஜரா தான் இருக்கு. ஸோ 2 இன்டீஜர் நம்பருக்குள்ள நீங்க டிவைட் ஆப்ரேஷன் பண்ணா இதனுடைய ரிசல்ட் கண்டிப்பா இன்டீஜரா தான் வரும். இதை எப்படி சரி பண்ணலாம்? ஒருவேளை இந்த 2 இன்புட்டுமே ஃப்ளோட்டா இருந்திருந்தா இது வந்து நமக்கு ஃப்ளோட்டாவே ஆன்சர் வந்திருக்கும். அதையும் பார்த்துருவோம். இப்போ நான் இந்த 2 இன்புட்டையும் ஃப்ளோட்டா மாத்திட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க ரெண்டுத்தையுமே நான் ஃப்ளோட்டுன்னு மாற்றினேன். ஸோ ஃப்ளோட்டுன்னு மாற்றினதுனால எனக்கு 84.6ங்கிற அவுட்புட் வந்துருச்சு. ரைட், ஒருவேளை இது ரெண்டுமே ஃப்ளோட் இல்லாமல் ஒரு வேல்யூ மட்டும் ஃப்ளோட்டாக இருந்தால் அப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். இதை நான் ரன் பண்ணுறேன். ஒருவேளை ஒரு நம்பர் ஃப்ளோட்டா இருந்தா கூட நமக்கு 84.6 வருது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 2 இன்புட்டுமே இன்டீஜரா தான் இருக்கும். இதை மாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலையில நம்ம இந்த 2ல ஏதோ ஒரு வேல்யூவை எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒருவேளை இந்த டோட்டல் சப்ஜெக்டை நான் எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ளோட்டா மாத்துறேன். இப்போ இந்த டோட்டல் சப்ஜெக்ட்டுங்கிறத எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ளோட்டா மாற்றி நான் டிவைட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க இதனுடைய ஆன்சரும் கரெக்டாக வந்துருச்சு 84.6. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா 2 இன்டீஜர் நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஃப்ளோட்டாவோ டெசிமலாவோ வைக்கும்போது நமக்கு ஆன்சரும் நமக்கு வந்து ஃப்ராக்ஷனல் டேட்டாவாக வரும். ரைட், இதே ஆப்ரேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே நான் வந்து இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 84.6 அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ பாருங்க, ஒரு C# நம்ம சிம்பிளாக நினைக்கிறோம் இது வந்து ஒரு சிம்பிள் டேட்டா டைப், இது வேல்யூவை வந்து டிவைட் பண்ணுறோம். ஆனால் இவ்வளவு மைன்யூட்டாக அதனுடைய பிஹேவியர் இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக C# இந்த கன்சோல் அப்ளிகேஷன்லாம் போட்டு எப்படி பிஹேவ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் நம்மளால கற்றுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதிலிருந்து நீங்கள் C# ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் ரீசன்ட் டேஸாக யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.